வணக்கம். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த NSDL IPO பத்தி ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு குயிக்கா ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இந்த IPO வந்து அடுத்த வாரம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு திடீர்னு ஒரு கொஸ்டின் வரும். எங்கேயுமே இந்த நியூஸ் வரலையே அப்படின்றது. உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா? ஸோ வாங்க நான் அதுக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். ஸோ நான் NSDL ஷேர் ஹோல்டர்ஸ் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் நான் ஏற்கனவே நிறைய NSDL ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு நேற்று நைட்டு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்க டியர் ஷேர் ஹோல்டர்ஸ் நேற்றைய டேட் போட்டு வந்திருக்கு. அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து இப்போ ஐபிஓ வரதுனால அவங்க வந்து என்னுடைய கரண்ட் ஷேர்ஸை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அன்லிஸ்டட் வாங்குறவங்க எல்லாம் அந்த 6 மந்த்ஸ் லாக்கிங் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால இன்னிலேருந்து அதாவது ஃப்ரைடே வந்து ஜூலை 18லேருந்து வந்து நான் என்னோட ஷேர்ஸ் வந்து லாக் ஆகுது. ஆர்எஸ்பி ஃபைல் பண்ணுற டேட்லேருந்து உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்டிங் வச்சுருந்தீங்கன்னா ப்ரீ ஐபிஓவில் வாங்கினது. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரைடேலேருந்து வந்து இது லாக் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ தட் மீன்ஸ் இவங்க வந்து ஆர்எஸ்பி இன்னைக்கு ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து ஐபிஓ வந்துடும். ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடேல வந்து ஐபிஓ வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இல்லை worst கேஸ் வந்து அதுக்கு அடுத்த வாரத்தில் மண்டே வந்து ஓப்பன் ஆகும். NSDL பற்றி குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். இது எவ்வளோ பெரிய கம்பெனி, இது சிடிஎஸ்எல்லும் NSDLும் கம்பேர் பண்ணால் எது பெட்ரு, அதோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கிற 19 கோடிக்கும் அதிகமான டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களது வந்து ஒரு 4 crores அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இன்வெஸ்டர் அக்கௌண்ட்ஸு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்ல இருக்கும். சிடிஎஸ்எல்ல மெயினாக ஏன் அதில் வந்து 15 crores அதில் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரோ, ஜெரோதா, அப்ஸ்டாக் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் அதில் வந்து சிடிஎஸ்எல்ல அதிகம். ஸோ 15 crores அங்கே இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க வால்யூம்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NSDL தான் அதிகம். ஏன்னா இவங்க மோஸ்ட்லி எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷனல் பேங்க்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எஃப்ஐஐஸ் இந்த மாதிரி ஆளுங்க வந்து NSDL ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இவங்களோட அக்கௌண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பர் டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு க்ளோஸ் டு வந்து 1 crore மேலே இருக்கும். சிடிஎஸ்எல்ல இருக்கிற அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 5 lakhs இருக்கும். அதாவது வந்து வேல்யூ நான் சொல்கிறேன், டிமேட் வேல்யூ. இப்போ ஃபினான்ஷியல் கம்பேரிசன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் ப்ளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் இல்லை வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ஸ்டாக் வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து வாங்கணும், நான் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் கோல் தகுந்த மாதிரி வாங்கணும், இல்லை உங்கள் கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லை அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸாக இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர்ஸில் நீங்கள் என்ன ரீச் பண்ணலாம். ஸோ இங்கே சிடிஎஸ்எல்க்கு NSDLக்கு ஃபினான்ஷியல் கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். ஸோ சிடிஎஸ்எல்லோட வந்து இன்கம் பார்த்து அப்படின்னா FY25ல 1199 crore. இதே NSDL பார்த்தீங்கன்னா 1535 crores. ஸோ இது வந்து 15 crores அக்கௌண்ட்டுக்கு வந்து இவ்வளோ அவுட்கம், இது வந்து ஜஸ்ட் 4 crores பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ இன்கம் இருக்குது. இதோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் NSDL பார்த்தீங்கன்னா 343 crores, அதாவது 1535 கோடிக்கு வந்து 343 crores தான் பேட்டு. இதே பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்ல வந்து 1199 கோடிக்கு பாருங்க 526 கோடி ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்க்கு அதிகம். என்ன ரீசன் அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் இங்கே இருக்காங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ அதனால வந்து பேட் வந்து இதுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்கும் NSDL. ஸோ இது அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே பாருங்கள் 24 to 26% மார்ஜின். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 48 to 58% வந்து மார்ஜின் இருக்குது சிடிஎஸ்எல் வந்து. சரி, ROE பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NSDLs வந்து 17% தான். இதே சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு 30% இருக்குது. ஸோ அதே மாதிரி எபிட்டா மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா NSDLs வந்து கம்மியாக இருக்கும், சிடிஎஸ்எல்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ டென்டேட்டிவ் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டேட் நான் சொன்ன மாதிரி RHP ஃபைல் பண்ணதுனால அதிலிருந்து வந்து ஒரு வாரத்தில் வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து 4th week of July, அதாவது வர வாரம். இதோட ப்ரைஸ் பேண்டு பார்த்தீங்கன்னா இதுவும் அப்ராக்சிமேட்டு தான். ₹650 850 வரையும் இருக்குது. இது வந்து மார்க்கெட் சோர்ஸு. இது வந்து நம்ம ஐபிஓ அவங்க ரிலீஸ் பண்ணும்போது மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதான் ப்ரைஸ், ஜென்ரலாக இதான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கிரே மார்க்கெட்டில் இதோட எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு வந்து 980 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இதோட NSDLோட வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.01 crores வந்து இது நம்பர்ஸு. இதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூக்கு தகுந்த மாதிரி டோட்டல் வேல்யூ மாறும். ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹2. சிடிஎஸ்எலோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹10. ஸோ இதோட வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல்ஸு, ஃப்ரெஷ் யூஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை விற்கிறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து லார்ஜஸ்ட் வந்து டெபாசிட்டரி வந்து
இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து என்எஸ்டிஎல். ஸோ யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் growth வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அவங்களுக்கு என்எஸ்டிஎல் இருக்கும். இல்லை ஒரு அக்ரெசிவ் growth வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சிடிஎஸ்எல் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி சிடிஎஸ்எல்ல மார்ஜின்ஸும் நிறையா இருக்கும். ஆனால் சிடிஎஸ்எல்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ஒரு டவுன்ஃபால் இருக்குன்னா இன்வெஸ்டர் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் பொதுவாக பயந்து போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது நம்ம ரீசெண்டாகவே பார்த்தோம். ஜனவரி டு மே பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அதனால தான் சிடிஎஸ்எல்லோட வந்து லாஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் வந்து ரெவென்யூவும் கம்மியாச்சு. ஸோ ஆனால் வந்து என்எஸ்டிஎல் அந்த மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா இன்ஸ்டியூஷனல் இருக்கிறனால. ஸோ அதனால வந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன் பார்க்குறவங்க என்எஸ்டிஎல் போங்க. அக்ரெசிவ் ரிட்டர்ன்ஸ் வேணும், நல்லா க்ரோத்தாக இருக்கணும், ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கணும்னா நீங்கள் சிடிஎஸ்ல நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் ரெண்டுமே வந்து நல்ல கம்பெனிஸ் தான். அதனால வந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் பர்சன்டேஜ் இப்போ வந்து 60% சிடிஎஸ்எல், 40% என்எஸ்டிஎல், இல்லை 60% என்எஸ்டிஎல், 40% சிடிஎஸ்எல். ஸோ இந்த மாதிரி உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ரெண்டுத்துலையுமே ஹியூஜாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சிடிஎஸ்எல்லையும் வச்சுருக்கேன், என்எஸ்டிஎல் அன்லிஸ்டடும் வச்சுருக்கேன். ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆக மொத்தம் லாங் டேர்முக்கு ஒரு மல்டி பேக்கராக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சிடிஎஸ்எல்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்எஸ்டிஎல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்தியாவில் இது 2 பேர் தான் டெபாசிட் இருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு டெபாசிட்டிஸ் உள்ளார வர்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதனால் இது கைண்ட் ஆஃப் டுவோபலி மாதிரி தான். ஸோ அதனால் ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜில் போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் 15-20 இயர்ஸில் பயங்கரமாக ஒரு growth கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.